الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله اللهم صل وسلم وبارك عليه. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய ஒரு தௌஃபீக், அவனால் கொடுக்கப்பட்ட மார்க்கத்தை நம்பி அதை வழிபட்டு சரியான முறையை விளங்கி மென்மேலும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இவ்வாறான மஜ்லிஸ்களிலே நாங்கள் கலந்திருக்கின்றோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூரண ஈமானையும் தௌஃபீக்கையும் அவனுடைய அருளையும் நிலாவையும் வழங்குவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் சில வாரங்களில் ரமலான் மாதம் எம்மை வந்தடைய இருக்கின்றது. இந்த ரமலானை ஒவ்வொரு முஃமினும் வரவேற்பது ஒரு அவசியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஈமானிய பார்வையிலே அதை நாங்கள் வரவேற்க வேண்டும். பொதுவாக நடைமுறையில் இன்று எல்லாரும் வரவேற்கின்றார்கள். இப்போவே ஆரம்பிச்சிட்டார்கள். வியாபாரம் செய்யக்கூடிய அந்த இடங்களை பார்த்தால் லைட்டெல்லாம் போட்டு கொடிகள் எல்லாம் கட்டி ஒரு ஆறாவாரமாக இருக்கின்றது பார்க்கின்றோம். வீடுகளில் இருக்கின்றவர்கள் அந்த வீடுகளில் இருக்கின்ற பாவித்த சாமானெல்லாம் வெளியாக்கி புதிய பெட்டிலிருந்து, சேர்லேருந்து, சோபாவிலிருந்து அதை நிறைக்கிறத நாங்கள் பார்க்குறோம். பக்காலாக்களில் பார்த்தா நிறைஞ்சி வலியுது சமூகம். எதுக்கு? ரமதான் வருது. ஒரு சகோதரர் பேசும்போது சொல்கிறார், போன வருஷம் ரமதான் எப்படி இருந்துச்சு? போன வருஷம் ரமதான் சரியாக அமையலை. ஏன்? கஞ்சி சரியில்லை, எங்களுக்கு அமைஞ்ச கொக் சரியில்லை, இமாம் சரியில்லை, நம்ம ஆக்கள் சொல்கிறது, பள்ளியில் போட்ட டைம் டேபிள் சரியில்லை. இப்படி ஒரு ரமதான் வருவதற்கு முன்னாடியே சென்றவட ரமணாவை பற்றி குறை சொல்லக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். அப்போ ரமலானை வரவேற்பதற்கு கொடிகள் கட்டி லைட்டு போட்டு பழைய சாமான்களை வீசி புதிய சாமானை எடுத்துக்கொள்வது, விதவிதமான உணவு பண்டங்கள், அதிகமான வணக்கங்கள் செய்வதற்கு பகரமாக ரமதானிலே எங்களுடைய செயல் வடிவத்தினாலே ஒரு பொடுபோக்கு ஏற்பட்டு விடுகின்றது. சிலருடைய சஹருடைய நேரம் ராவு 12 மணிக்கு சாப்பிட்டாச்சு, படுத்தாச்சு, சுபகும் இல்லை, ஒன்றும் இல்லை. சிலர் சஹர் செய்வார்கள், ஆனால் சுபவுக்கு போக முடியலை, மஸ்து. இஃப்தாருடைய மஸ்து, மகரிபு தொலை பள்ளிக்கு போக முடியலை. அந்த மஸ்துடைய தாக்கம் இஷா தொழ முடியலை, தராவியோட சேர்த்து இஷாவை தொழுகிறது. அப்போ ரமதான் முபாரக், ரமதான் ரஹ்மத், ரமதான் மக்ஃபிரத்து, ரமதான் பெரியொரு பொக்கிஷம் என்று நாங்கள் பேசும்போதும் கூட நினைப்பும் கூட அதை வரவேற்று அதில் நடந்து கொண்ட முறைகளை பார்க்கும் பொழுது வித்தியாசமாக இருக்கின்றது. அன்புள்ள சகோதரர்களே, ரமதானை வரவேற்று நடைமுறைப்படுத்துவதிலே 3 சாராராக நாங்கள் பிரிகின்றோம். ஒரு சாரார் ரமதான் வந்து அதற்கென்று நேரத்தை ஒதுக்கி அதில் அதிகமான அமளிபாதை செய்து அல்லாஹ்வுடைய ரிதாவை, அன்பை அடைய வேண்டும் என்று முழு மூச்சாக நிற்பார்கள். இது ஒரு சாரார். இன்னும் ஒரு சாரார் ரமதானில் அமல் செய்வார்கள், நோன்பு பிடிப்பார்கள், ஆனால் அந்த ரமதானினால் எதை நாங்கள் அடைய வேண்டுமோ அதை அடைய மாட்டார்கள். மூன்றாவது சாரார் ரமதான் வந்தாத்தான் என்ன, வராட்டித்தான் என்ன, எப்போதும் உள்ளதை போல நடந்து கொள்வார்கள். நம்முடைய சமூகத்தில் அதை பார்க்கலாம். இப்போ நாம் எந்த கூட்டத்திலே சேர வேண்டும் என்பதை நாங்கள் முடிவெடுக்க வேண்டும். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமதானை நாங்கள் வரவேற்கணும், கல்பால், உள்ளத்தால் நாங்கள் வரவேற்கணும். வெளிரங்கமான செயற்பாடுகளுக்கு அப்பால் உள்ளத்தால் ரமதான் வருகின்றது
ஒரு தூய்மையான மாதம் வருகின்றது. அல்லாஹ்வுடைய ரிலா கிடைக்கக்கூடிய, அன்பு கிடைக்கக்கூடிய, பாவங்கள் மன்னிக்கக்கூடிய, அல்லாஹ் எத்தனை பேரை நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய நல்லொரு மாதம் வருகின்றது என்பதை கல்பால நாங்கள் உணர்வோம். வெளிரங்கமான மேலோட்டமான காரியங்களை விட கல்பால நாங்கள் அதில் வர வைக்கின்றோம். அதே போன்று இவ்வாறு பேசி பேசி திரிவதை விட செயலால் காட்டணும். இன்றைய ரமலானில் கவிதை வருகின்றது, போட்டி வருகின்றது, ரமலானில் பல நிகழ்ச்சிகள் வருகின்றதா இல்லையா? எத்தனையோ நிகழ்ச்சிகள். இதெல்லாம் கவுல். இந்த கவுலை விட அமல் செயல் வடிவத்தில் நாங்கள் ரமலானில் காட்டுவோம். எங்களை நாம் மாற்றியவர்கள் ஆக்கிக் கொள்வோம். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய ஹதீஸ் மஜ்லிஸை நிறுத்துவார்கள், முழுக்க முழுக்க இபாதத்தில் சேருவார்கள். இமாம் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ரமலானுக்கென்று ஒரு பிரத்யோகமான அட்டவணை வகுத்துக் கொள்வார்கள். ரமலான் என்பது முழுக்க முழுக்க அல்லாஹ்வோட முனாஜாத், நேரடியாக நாங்கள் அல்லாஹ்வுக்கு எனக்கு மத்தியில் ஒரு தொடர்பை இறுக்கமாக ஆக்கக்கூடியது ரமலான். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலானை நாங்கள் சம்பிரதாயமாக வரவேற்கிறத விரும்பக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய இலங்கையாக இருக்கட்டும், தமிழகமாக இருக்கட்டும், இந்த அரபு நாடாக இருக்கட்டும், பாருங்கள் ரமலானை வரவேற்கின்ற காட்சி. விடிய விடிய முழிக்கணும், விடிஞ்சால் படுக்கணும். நம்முடைய வணக்க வழிபாடுகள் என்ன மாற்றம்? ரமலான் மாற்றம் என்ன? சம்பிரதாயம். வருஷத்துக்கு ஒருக்கா ரமலான் வருது போகுது. அந்த நிலையில் நாங்கள் இருக்கக்கூடாது. அப்போ ரமலானை வரவேற்கிறதுக்கு முன்னாடி நாம் சில காரியங்களை செய்ய வேண்டும். அதில் முதலாவது தான் தஸ்ஹீஹுன் நிய்யா. எங்களுடைய நீயத்தை, நாட்டத்தை சீராக்கி கொள்ள வேண்டும். நம்முடைய நீயத்தை நாங்கள் சீராக்கி கொள்ள வேண்டும். எப்படி சீராக்கணும்? ரமலானில் ஒரு முஸ்லீம் அந்த மாதத்தில் நுழையவனும் 3 அம்சங்களை கொண்டு நுழைவான். அதில் முதலாவது அல்லாஹ்வுடைய ரிலா, அல்லாஹ்வுடைய அன்பு. என்னை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு ரமலான் நுழைய வேண்டும். லா ஆதா, இந்த சம்பிரதாயமாக வளமை அப்படி அல்ல. இது ரெண்டாவது. எல்லாரும் நோன்பு பிடிக்க நம்மளும் நோன்பு பிடிப்போம், எல்லாரும் சகர் நானும் சகர், எல்லாரும் இஃப்தார் நானும் இஃப்தார், அப்படி அல்ல. அல்லாஹ்வுடைய ரிலாவை எதிர்பார்த்து அந்த ரமலானுக்கு நாங்கள் நுழையோம். ஆதத்தாக நாங்கள் இருக்கக்கூடாது. அதே போன்று வெளிரங்கமாக பார்ப்பதற்கு நோன்பாளியாக இருப்போம், ஹக்கீக்கத்தில் நாங்கள் நோன்பாளியாக இல்லை என்பதை படைச்ச ரப்புல் ஆலமீன் அறிவார். இப்போ நோன்பு உடல் ரீதியானதா உள்ளம் ரீதியானதான்னு கேட்டால் எல்லாருமே உடல் ரீதின்னு சொல்லுவார்கள், ஆனால் அது உள்ளம் சம்பந்தப்பட்டது. இப்போ நான் நோன்பு நோட்டிருக்கிறேன், நான் நோன்பாளியாக இல்லையான்னு யாருக்கு தெரியும்? எனக்கும் என்னை படைச்ச ரப்புக்கும் தான் தெரியும். அப்போ இது உடல் ரீதியை விட உள்ளம் சம்பந்தப்பட்டது, விசுவாசம் சம்பந்தப்பட்டது. அதனால்தான் அல்லாஹ் அதுக்கு கூலி கொடுக்குறான். மக்கள் பார்க்கும்போது நோன்பாளியாகவும் மக்கள் பார்க்காத இடத்தில் நோன்பு இல்லாதவனாக இருக்க முடியும். எனவே நோன்பு வாரத்துக்கு முன்னாடி எங்களுடைய நீயத்து சரியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரிலாவை அடைய வேண்டும். சம்பிரதாயமாக இருக்கக்கூடாது, வெளிரங்கமாக காட்டுவதற்காக இருக்கக்கூடாது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானில் யார் நோன்பு நோக்கின்றார்களோ ஈமானோடும் கூலிகளை எதிர்பார்த்தும் அதை செய்யும்போது அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான் என்ற புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸு எவ்வளவு பெருமதியான ஒரு விஷயம். ஒரு மனிதனுடைய வாழ்நாள் நடக்கின்ற இவ்வளவு பாவங்கள் இருக்கும்போதும் கூட இதை சரியான நீயத்தோடு, இந்த ஊரில் எல்லாரும் நோன்பு பிடிக்கிறார்கள், அதனால் நான் நோன்பு பிடிக்காமல் இருக்க முடியாது என்று பிடித்தால் அந்த நோன்புக்கு நன்மை கிடையாது. அது நம்முடைய பாவங்களை மன்னிக்காது, அது அல்லாஹ்விடத்தில் கூலியை நமக்கு தராது. அல்லாஹ்வுடைய கட்டளை படைத்த ரப்புல் ஆலமீன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அந்த சிந்தனையோடு உணர்வோடு நாங்கள் தூய்மையான நீயத்தோடும் இஹ்லாஸோடு செய்யும் பொழுது அல்லாஹ் அதனை ஏற்றுக்கொள்கின்றான். எனவே அப்போ ரமலானுக்கு நுழைவதற்கு முன்னாடி சரியான நீயத்தும் தூய்மையான எண்ணம் இஹ்லாஸை கொண்டு நாங்கள் அந்த இதில் நுழையணும். இது முதலாவது விஷயம். இரண்டாவது, ரமலானுக்கு நுழைவதற்கு முன்னாடியே அத்தௌபா சாதிகா, உண்மையாகவே அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொண்டு நுழைய வேண்டும்.
இப்போ எல்லோரும் நாங்கள் எப்படி எதிர்பார்க்கமுண்டா, நோன்பு வந்ததற்கு பிறகு நாங்கள் அல்லாட்ட தௌபா செய்வோம், நோன்பு வந்ததற்கு பிறகு அதில் போய் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம். இப்படி தான் நம்ம எல்லாரும் நினச்சிருக்கோம். நிச்சயமாக அல்லாஹ் நோன்பில் மன்னிப்பான். அல்லாஹு தாலா அதற்கான கட்டளைகளை அல்லாஹு தாலா நபிகளாருக்கு கற்றுக் கொடுத்தார், நபிகளார் நமக்கு போதித்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு உண்மையான மூமின் எப்படி நுழையும்னு சொன்னால், ஒரு நல்ல தூய்மையானவனாக அந்த ரமதானுக்குள்ளே நுழையும். அதான் அத்தௌபஸ் சாதிகா, உண்மையான சத்தியமான தௌபா செய்து தூய்மையானவனாக அதுக்குள்ள. எப்படி பள்ளி வாயிலுக்கு தொழும்போது நாங்கள் எப்படி நுழையிறோம், 1க்கு 2க்கு போய் ஒதுவெடுத்து தூய்மையானவனாக நாங்கள் போகிறோம் அல்லாஹ்வுடைய முனாஜாத் செய்கிறதுக்கு. அதே போன்று தான் ரமதான் மாதத்தில் நுழைவதற்கு முன்னாடியே நாங்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செஞ்சு நாங்கள் நல்லவர்களாக அதுக்கு நுழைய பார்க்க வேண்டும். ரமதான் என்பது ஒரு மௌசிம், அது ஒரு சீசன், ஒரு சைஃப் காலம். ஒரு எப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு வியாபாரத்துக்குரிய காலம் இருக்கும், வசந்த காலம் இருக்கும், ஓய்வெடுக்கிற காலம் இருக்கும். இப்படியான அந்த காலத்தை போன்று தான் ரமலான் என்பது மக்ஃபிரத்துடைய காலம், அல்லாஹு தாலா மன்னித்து தூய்மையாக்கின்ற காலம். அப்போ இந்த காலத்துக்குள்ளே நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே, யா அல்லாஹ் புனிதமான மாதத்துக்குள்ளே போகிறேன், என்னை ஒரு நல்ல ஒரு மனிதனாக, என்னை பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாக, ஒரு சுத்தமான மனிதனாக அந்த ரமதானுக்குள்ளே என்னை ஆக்குவாயாக பிரார்த்தித்து செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு போகும் பொழுது பல மடங்கு நல்ல மனிதர்களாக அந்த ரமதானில் நாங்கள் ஆகிவிடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவங்களை மன்னிக்கக்கூடியவன். விசேஷமாகத்தான் ரமதானை ஆக்கியிருக்கின்றான். இப்போ ரமதானை நாங்கள் காத்துட்ருக்கணுமா பாவ மன்னிப்பு தரேன்னா கிடையாது. அல்லாஹ் இப்பையும் பல நேரங்கள் பல இடங்கள் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான், நபிகளார் போதித்திருக்கிறார்கள். ஆனால் ரமதான் என்பது அதிவிசேஷமாக எங்களை தூய்மையாக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று 3வது விஷயம், ரமதான் வருகின்றது என்று நமக்கு சந்தோஷம் வரணும். இப்போ இதுதான் நம்முடைய ஈமான், நாங்கள் சோதிக்கணும், நம்முடைய ஈமானை நாங்கள் சோதிக்கணும். ரமதான் வருகின்றது என்று சந்தோஷம் வருகின்றதா என்றதை நாங்கள் பார்க்கணும். ரமதான் வருது, சாப்பிட முடியலை, நமக்கு டிவி பார்க்க முடியலை, கஷ்டமாக இருக்குது, இந்த மாதம் சிரமமாக இருக்கு நினைத்தோம் என்றால் நம்முடைய ஈமானில் பலவீனம். சரி, அந்த சந்தோஷம் எப்படி வரணும்? அல் ஃபர்ஹு பித்தாஅத்தி, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கப் போகிறேன், முழுமையாக அல்லாஹ்வுக்கு நான் மாறப்போகிறேன், அல்லாஹ் என்னை விரும்பப் போகிறான் என்ற அந்த சந்தோஷம் நமக்கு வரணும். நம்முடைய கம்பெனி, நம்முடைய முதிர் என்னை விரும்புகிறான்னா எவ்வளோ சந்தோஷம், நம்முடைய மேனேஜர் நம்மளை விரும்புகிறான்னா எவ்வளோ சந்தோஷம், நம்மளோட கூட இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை நல்லவர்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷம். படைத்த ரப்புல் ஆலமீன் என்னை விரும்புகிறான் என்றால் எவ்வளோ சந்தோஷம். அப்போ ரமலான் வருகின்றது என்றால் நமக்கு சந்தோஷம் வரணும். அது அல்லாஹ்வுக்கு வழிபட போகிறேன் என்ற சிந்தனையோடு அந்த சந்தோஷம் வர வேண்டும். குல் பி ஃபதுலில்லாஹி பிரஹ்மதிஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய வசனம். அல்லாஹ் நேரான வழிகளை காட்டியிருக்கிறான், குர்ஆனை கொடுத்திருக்கிறான், நபிகளோட போதனையை கொடுத்திருக்கிறான். இதனூடாக ஒரு மனிதன் எவ்வாறு உலகில் வாழ வேண்டும், இந்த காலத்திலே எவ்வளோ படித்தவர்களும் எவ்வளோ ஆய்வாளர்களும் கல்லையும் மண்ணையும் மரத்தையும் மாட்டையும் சிலையையும் இப்படியெல்லாம் வணங்கும் போது யார் படைத்தானோ, யார் இந்த உலகத்துக்கு அதிகாரியோ, அந்த ரப்புல் ஆலமீனை வணங்கக்கூடிய வழிபடக்கூடிய அவனுக்கு பயப்படக்கூடிய வழியிலே நமக்கு வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தால் இதைவிட சந்தோஷம் என்ன? அதனால் நாங்கள் துனியாவை பார்த்து உலகத்திலே நிறைய பேருக்கு நிறைய உலகத்திலே சில விஷயங்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்பதற்காக என்னை அல்லாஹ் இழிவாக்கிட்டான், என்னை கேவலப்படுத்திட்டான், துனியாவில் அசிங்கமான வாழ்க்கை வாழ்கின்றேன், துனியாவில் மற்றவர் மதிக்காத வாழ்க்கை வாழ்கிறேன் நினைக்கக்கூடாது. அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஆகப்பெரிய உயர்வு இந்த உலகத்தில் ஒரு மூமினாக யாருக்கும் தலை குனிகின்ற வகையில் கிடையாது. எந்த விதமான உதவி செய்ய முடியாத விஷயங்களை வணங்கக்கூடியவனாக அல்லாஹ் நம்மளை ஆக்கல்ல, யார் படைத்தானோ அவனை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்ற சிந்தனையோடு இந்த ரமதானிலே நாங்கள் நுழைய வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, சலஃபு சாலிஹீங்கள் இந்த ரமதானை எவ்வாறு வரவேற்றார்கள் சொன்னால், ரமதான் வருவதற்கு 6 மாதங்களுக்கு முன்னாடி இருந்தே யா அல்லாஹ்
எதிர்வரக்கூடிய ரமதானில் எனக்கு தௌஃபீக் செய்வாயாக, அந்த ரமதான் நுழைவதற்கு என்னுடைய ஆயுளை நீட்டுவாயாக, அந்த ரமதானிலே நான் வணக்க வழிபாக ஈடுபடுவதற்கு எனக்கு அருள் செய்வாயாக என்று சலஃபுகள் முன்னோர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள். இப்போ நாங்கள் ஷாபான் மாதத்தில் இருக்கிறோம். இந்த ஷாபான் மாதத்திலேயாவது நாங்கள் ஆசைப்படுகிறோமா, எதிர்வரக்கூடிய ரமதானிலே நான் அமளிபாதம் செய்யணும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்றோமா? ஆசைப்பட வர மாதிரி வரட்டும், வந்த பிறகு பார்த்துக்குவோம், அப்படி தான் நாங்கள் நினைக்கின்றோம். எனவே இது மாற்றப்பட வேண்டும் சகோதரர்களே. ரமதான் நாங்கள் ஆசை இப்போ இருந்தே நாங்கள் அதுக்கான ஏற்பாடு செய்யணும். நம்முடைய ஈமான் துடிக்கணும், நம்மளை ஆர்வப்படுத்தணும். இதனுடைய கூலி அல்லாஹ் கூலி கொடுக்கக்கூடியது. ஒரு அமலுக்கு இன்ன செஞ்சால் இன்ன நன்மை இருக்கின்றது. ஆனால் ரமதானில் செய்கின்ற அந்த நோன்புக்கு அல்லாஹ் கூலி கொடுக்குறான். எவ்வளவு கொடுப்பான் என்று யாராலும் சொல்ல முடியாது. அவ்வளவுக்கு மகத்தான கூலிகளை எல்லாம் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறான். எனவே நாம் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நான்காவதான ஒரு விஷயம்தான் ரமலானை வரவேற்கக்கூடிய விஷயத்திலே ரமலான் சம்பந்தப்பட்ட சட்டதிட்டங்களை நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். ஒரு 30 வருஷமாக நாங்கள் நோன்பு வைக்கிறோம்னு சொன்னால் நோன்பை முறிக்கக்கூடிய காரியம் நமக்கு சரியாக தெரியலை. நோன்பை பிடித்தால் தவிர்ந்திருக்க விஷயங்கள் நமக்கு சரியாக தெரியலை. நோம்பில் பேண வேண்டிய சுண்ணாக்கள், நோம்பில் நாங்கள் எவ்வாறு கவனமாக இருக்க வேண்டும் என்றதெல்லாம் நமக்கு தெரியாமல் போய்விடுகிறது. எனவே நாங்கள் இப்போ இருந்தே நோன்பு ரமதானுடைய மாதத்திலே நோன்பு நோற்றுக்கொண்டும் இரவிலும் அந்த நோன்புடைய பகல் நேரத்திலும் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த சட்டங்களை எல்லாம் அஹ்காம்களை எல்லாம் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நோன்பு நோட்டுக்கின்றது கீபத் பேசுகிறோம், புறம் பேசுகிறோம், பார்க்கக்கூடாத பார்க்குறோம், கேட்கக்கூடாத கேட்குறோம், எப்படியோ அந்த நேரத்தை கழித்து கொள்வோம். சஹர் செய்ததிலிருந்து நோன்பு திறக்கும் வரைக்கும் அந்த நேரத்தை ஏதோ ஒரு வழியில் கழித்து விட வேண்டும். நாங்கள் நினைக்கிறோம்னு சொன்னால் நாங்கள் ரமதானை வரவேற்ற கூட்டம் அல்ல, ரமதானில் ஆசை உள்ள கூட்டம் அல்ல. அந்த நேரத்தை பெருமதியாக நாங்கள் கழிக்க வேண்டும். அந்த நேரத்தை பெருமதியாக சில அறிஞர்கள் சொல்லும் பொழுது, அமளிபாத செய்ய முடியல, நீ ஒரு பலவீனமானவனாக இருந்தால் தூங்கிறது நல்லது. முழித்திருந்தால் ஏதாவது ஒரு பாவத்தை செய்கிறது, ஏதாவது ஒரு தேவையில்லா விஷயத்தை செய்கிறது, நோன்புடைய வரக்கூடிய அந்த நன்மைகளை குறைக்கக்கூடிய இல்லாமலாக்கக்கூடிய காரியத்தை செய்வதாக இருந்தால் நீ தூங்கிற சலாமத்தில் சொல்கிறார்கள். எனவே நாம் அல்லாஹ்வுடைய ரிலாவை எதிர்பார்க்கக்கூடிய நாங்கள் அதிலே பொடுபோக்கு காட்டாமல் நோன்புடைய அஹ்காம்களை நாங்கள் படித்து கொள்ள வேண்டும். அதேபோல் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலான் எந்த மாதம்? குர்ஆன் இறங்கிய மாதம், குர்ஆனுடைய மாதம், நபிகளார் குர்ஆனை ஓதிய காலம், ஜிப்ரீல் குர்ஆனை கற்றுக் கொடுத்த காலம், 2 பேரும் சேர்ந்து அதை ஓதியிருக்கிறார்கள், பார்த்திருக்கிறார்கள், அல்லாஹ் இடத்துல இறங்கி இருக்கின்றது. அப்போ குர்ஆனுடைய மாதமாக இருக்கின்றது. இந்த முழு குர்ஆனையும் நாம் எத்தனை தடவை ஓதி முடிக்கிறோம்? அல்ஹம்துலில்லாஹ். சில பேர் ரமதானில் ஓதி முடிப்பார்கள், சில பேர் நாளாந்தம் ஓதிக்கொண்டிருப்பார்கள், சிலர் மாதத்துக்கு ஒரு முறை ஓதி முடிப்பார்கள். அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்க்கக்கூடிய நாம் குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாக ஓதணும். ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு, அப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு தரம், அப்போ ஒரு வருஷத்தில் 12 தரம். வேறு வழியே இல்லாத ஆக்கள் கூட ஒரு நோம்பில் ஒரு 2 குர்ஆன் 3 குர்ஆன் ஓதி முடிப்பார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லும்போது குறைஞ்சது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு ஓதி முடி வாஜிப் என்று சொல்கிறார்கள். இமாம் அபூ ஹனீஃபா சொல்லும்போது ஒரு வருஷத்துக்கு ஒரு ஓதி முடிப்பது வாஜிப் என்று சொல்கிறார்கள். அப்போ நாங்கள் குர்ஆனை விட்டு தூரமாக இருக்கின்றோம். குர்ஆனை விளங்கியோ விளங்காமல் நாங்கள் சரியாக ஓதும்போது அதற்கான நற்கூலி நமக்கு கிடைக்கும். அதனுடைய அசராத்து நமக்கு அல்லாஹ் தஆலா அதை கொண்டு ஒரு ஈமானை ஒரு வலுப்படுத்தக்கூடியவனாக இருப்பான். நம்முடைய சிந்தனையில் குர்ஆன் ஓடக்கூடியதாக இருக்கணும். இல்லை சில பேர் சும்மா நடந்துட்டு போகும்போது பாட்டு படிச்சுட்டு போவாங்க, டான்ஸ் அடிச்சுட்டு போவாங்க, ஏதாவது பேசிட்டு ஏன்னா அவனோட மெமரியில் அது ஏறிடுச்சு. நம்முடைய மெமரியில் இருக்கணும் என்னென்றால் அல்லாஹ்வுடைய குர்ஆன் இருக்க வேண்டும். அது இந்த ரமலான் நல்ல காலம் கொஞ்சம் பாடமாக்குறதுக்கு. இப்போ ஹதீஸ் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், குர்ஆன் ஒரு பகுதி நம்முடைய உள்ளத்தில் இல்லைன்னு சொன்னால் பாலடைஞ்ச வீடு, பாலடைஞ்ச வீட்டுக்கு சமன். அப்போ குர்ஆன் எத்தனை பகுதியாக இருக்குது? 30 பகுதியாக இருக்குது. அப்போ அதில் ஒரு பகுதி ஒரு ஜுஸு, அதுவாது நம்முடைய மனசில் இல்லைன்னு சொன்னால் அது பாலடைஞ்ச வீடை நமக்கு எப்படி விரும்ப மாட்டோமோ அதே இடத்துல அல்லாஹ் இடத்துல விரும்பாத ஒரு உள்ளமாக நம்முடைய உள்ளமாகிறோம். எனவே உள்ளத்தில் எவ்வளோ விஷயங்களை வச்சுக்கிறோம், நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய மெமரி எவ்வளோ விஷயங்களை தாங்கும்.
அப்போ குறைஞ்சது அல்லாஹ்வுடைய கலாம், உலகத்திலே ஆகப்பெரிய சிறந்த கலாம் அல்லாஹ்வுடைய கலாம், அந்த கலாமில் ஒரு பகுதியாவது நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் வைக்க வேண்டும். எனவே குர்ஆனுடைய மாதம் வருகின்றது என்றால் இப்பொழுது நாங்கள் அட்டவணை போடணும். ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ ஓதணும், என்ன வேலை இருந்தாலும் சரி, இந்த குர்ஆனுடைய ஹக்கை நான் நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாங்கள் முடிவாரிக்கணும். தர்த்தீலாக ஓதுறது, மனப்பாடமாக்குறது, முறையாக ஓதுவதற்கு கற்று நாங்கள் இப்போ இருந்து அதுக்கு ஏற்பாடுகளை செய்வது ரமதானை வரவேற்பதில் சேரக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, ரமதான் நமக்கு ஒரு படிப்பினையை கொடுக்கின்றது. இப்படித்தான் வாழணும் என்பதை காட்டுகின்றது. அதை நாங்கள் கடைபிடிக்கணும். ரமதானில் விட்ட பாவங்களை அப்படியே விட்டுறணும். இப்போ நாங்கள் சில விஷயங்களை செய்ய மாட்டோம். ரமதான் முடிய செய்வோம், செய்யக்கூடாது. ரமதானில் ஹராமான விஷயங்களை தவிர்த்திருப்போம், பாவங்களை தவிர்த்திருப்போம். இது ரமதான் முடிந்ததுக்கு பின்னாடியும் நாங்கள் அதை விடக்கூடாது. ஹராமான உணவுகளை தவிர்த்திருப்போம், ரமதான் முடிஞ்சோன்னே அதை ஆரம்பிப்பது. ஹராமான வியாபாரங்களை தவிர்த்திருப்போம், ரமதான் முடிஞ்சோன்னே ஆரம்பிக்கிறது. அப்படி அல்ல. ரமதானில் எதை தவறென்று விடுகின்றோமோ அதை நாங்கள் முழுக்க முழுக்க நாங்கள் விட்டுறோம். ரமதான் படிப்பிக்கின்றது, நமக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கின்றது, இப்படித்தான் நீ நடக்கணும்னு சொல்லி. அப்போ அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். இதனுடைய கூலி அல்லாஹ் அடுத்து எதிர்பார்க்கணும். ஒரு பாவம் செய்வதற்கு மனசு ஆசைப்படுகின்றது, அல்லாஹ்வுக்காக நான் விடுகிறேன், அல்லாஹ்வுக்காக நான் இதை செய்யாமல் இருக்கிறேன், யா அல்லாஹ் உனக்காக நான் இதை செய்யாமல் இருக்கிறேன், நாங்கள் நியத்து வச்சு அதை விடும் பொழுது அதற்கான கூலி இருக்கின்றது. இந்த செயலை கஷ்டமான சூழலில் அல்லாஹ்விடத்தில் சொல்லி துவா கேட்கும் பொழுது அல்லாஹ் அதனை அங்கீகரிக்கக்கூடியதாக இருக்கின்றான். அப்போ நாங்கள் எதை நாங்கள் விடுகின்றோமோ அதை நாங்கள் மீண்டும் மீண்டும் செய்யக்கூடாது. கெட்ட பார்க்கறது, கெட்டதை கேட்கறது, தேவையில்லாத பேசுறது, இது எப்படி ரமதானில் எடுத்த அந்த தரிசை, அந்த பாடத்தை ரமதான் முடிந்ததற்கு பின்னாடியும் நாங்கள் அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். முக்கியமான விஷயம் என்னென்றால், நாங்கள் ரமதானில் யாருக்கும் நாங்கள் அநியாயம் செய்ய மாட்டோம், யாரையும் சீண்ட மாட்டோம், யாருக்கு ஏச மாட்டோம், யாரை பற்றியும் அவதூறு பேச மாட்டோம், யாரை பற்றியும் கெட்டெண்ணம் கொள்ள மாட்டோம். இது ரமதானுக்கு பிறகு நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். ரமதானிலே வாக்குவாதங்களில் நாங்கள் ஈடுபடக்கூடாது. நம்முடைய வாக்குவாதங்கள் மார்க்க ரீதியாக இருக்கட்டும், குடும்ப ரீதியாக இருக்கட்டும், வியாபார ரீதியாக இருக்கட்டும், எதிலேயும் நாங்கள் ஈடுபடக்கூடாது. எந்த அளவுக்கு சில அறிஞர்கள் சொல்கிறான்னு சொன்னால், மார்க்க ரீதியான விவாதங்களை கூட நாங்கள் பார்க்கக்கூடாது ரமதானில். ஏன், அந்த 2 பேர் பேசும்போது ஒரு ஆளை பற்றி தப்புன்னு நமக்கு வரும். இவர் கரெக்டாக பேச, இவர் மோசமாக பேசுகிறார், இவர் வழிகேட்டில் இருக்கிறார், இவர் நேர்வழியில் இருக்கிறார். இந்த விஷயத்தை கூட நாங்கள் ரமதானில் நாங்கள் செய்யக்கூடாது. ரமதான் முழுக்க முழுக்க இபாதத், முழுக்க முழுக்க இபாதத். சில அறிஞர்கள் ரமதானில் கற்றுக்கொள்வதை விட அதை விடவும் இபாதத்துக்கு நேரம் கொடுக்கும். ஏனைய மாதங்களில் கற்றுக்கொள்வோம், ரமதானில் அமல் செய்வோம், நோன்பு பிடிப்போம், நின்று வணங்குவோம், தனிமையில் இருப்போம், அல்லாஹ் பற்றி சிந்திப்போம், அல்லாஹ்விடத்தில் இறங்குவோம், கெஞ்சுவோம், அல்லாஹ்விடத்தில் அழுதுவோம், அல்லாஹ்விடத்தில் தனிப்பட்ட முறையில் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். மக்கள் எல்லாரும் தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது நாங்கள் எழுந்து அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். யாருக்கும் தெரியக்கூடாது, தண்ணி அல்லாஹ்வோடு நாங்கள் பேச வேண்டும். அதுதான் ரமதான். அன்புள்ள சகோதரர்களே, எனவே தான் ரமதானிலே நாங்கள் ரமதானை வரவேற்று செய்யக்கூடிய காரியங்களில் தான் அதிகமாக நாங்கள் துவா கேட்பது, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வது, எங்களுடைய தேவைகள், எங்களுடைய பிழை பொறுப்புகள். துவா என்பது ஒரு பெரிய இபாதத். அதனால தான் நாங்கள் யாரை கண்டாலும் என்ன சொல்கிறோம், துவா செய்யுங்கன்னு சொல்கிறோம். யாரை கண்டாலும் துவா செய்யுங்கன்னு சொல்கிறோம். நாம் நமக்கு துவா செய்கிறோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த எல்லா விஷயத்திலுமே நிறைய துவாக்கள் இருக்கின்றது. காலை மாலை துவாக்கள், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் உள்ள துவாக்கள், சந்தர்ப்ப துவாக்கள், பிறையான துவாக்கள், நோயாளியை பார்க்க போனால் அதுக்கே துவாக்கள், கடை வீதிக்கு போகும்போது துவாக்கள். இப்படி இதை வாழ்க்கையில் நம்ம ஆக்கணும். பெரிய இபாதத், நிறைய முசீபத்துக்களை நீக்கும். துவா என்பது நிறைய நன்மைகளை கொண்டாந்து தரும். அல்லாஹ் அது துவாவை கொண்டு நம்மளை பாதுகாக்கின்றான். அதனால் ரமதான் நமக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம். ரமதான் நாங்கள் பழகிட்டோம்னு சொன்னால் அதை அப்படியே நாங்கள் உள்வாங்கி கொண்டு முழுக்க முழுக்க ரமதானிலே அதிகமான துவா செய்வர்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதேபோல் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிறார்கள், ரமதான் என்பது இஹ்சான், பேருபகாரம் செய்வது, உபகாரம் செய்வது, அடுத்தவர்கள் உதவி ஒத்தாசை செய்வது, சதக்காக்கள் செய்வது,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக வீசுகின்ற காற்றை விட மிக வேகமாக இருப்பார்கள் இஹ்சான் செய்வதற்காக, சதக்காக்கள் கொடுப்பதற்காக. பொதுவாக நான் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய தாய் தந்தையர்கள், என்னுடைய குடும்பத்தை கவனிப்பது மாத்திரமல்ல, இந்த ரமலான் மற்றவர்களுடைய கஷ்டங்களை நாங்கள் சுமந்து கொள்ளக்கூடியவர்கள் நாங்கள் ஆக வேண்டும். இந்த ரமலான் மூலமாக அதைக்கும் நாங்கள் சந்தோஷப்படணும். என்னால் ஒரு குடும்பம் வாழுகின்றது, என்னால் ஒரு பிள்ளை படிக்கின்றது, என்னால் ஒரு நோயாளி அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு ஷிஃபா அடைகிறார் என்றால் சந்தோஷப்படணும். எல்லாரும் ஜக்காத்தை கூட ஏன் ரமலானில் கொடுக்குறாங்க? ஜக்காத் எப்போ அவங்களோட வருஷம் அந்த டைம் வரும்போது கொடுக்கணும். ஆனால் எல்லாரும் அந்த ஜக்காத்தை ரமலானை வச்சு தான் கொடுப்பார்கள். ஏன் கொடுக்குறாங்க என்றால் பன்மடங்கு நன்மைகள் கிடைக்கும், நல்ல காலத்தில் நல்லதை கொடுப்போம் என்பதற்காக. எனவே இஹ்சான், சதக்காக்கள், பேருபகாரங்கள் எல்லாம் இந்த ரமதான் நாங்கள் செய்யக்கூடிய இருக்க வேண்டும். ஒமா துக்கத்திமு லிஅன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜிதுஹு இன்தல்லாஹ். இதையெல்லாம் உங்களுக்காக நீங்கள் செய்கின்றீர்களோ, முற்படுத்துகின்றீர்களோ, அதனை கண்டிப்பாக நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கண்டிப்பாக அதற்கு நற்கூலியை நாங்கள் அல்லாஹு தஆலா நமக்கு கொடுப்பான். இந்த உலகத்திலும் கொடுப்பான், மறு உலகத்தில் நிரந்தரமாக கொடுப்பான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நம்முடைய எல்லோருடைய ஹயாத்தையும் இந்த ரமதானிலே அமல் செய்வதற்கு நீட்டி வைப்பானாக. ஹயாத்தையும் அதற்கான நேரத்தை விசாலமாக்கி தருவானாக. ஏனென்றால் நம்ம ஒவ்வொருத்தர் ஷைத்தான் நம்மளை எப்படி கெடுப்பான் என்றால், இந்த ரமதான் வரும் பொழுது இந்த ரமதான் கொஞ்சம் வேலை வாய்ப்பாக இருக்குது, சோர்வாக இருக்குது, ராகத்து போதாது, அடுத்த ரமதான் நம்ம அமல் செய்வோம் என்று இந்த நேரத்தை ஷைத்தான் வீணடிப்பான். விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய கட்டளைகள், அல்லாஹ்வுடைய ஏவல்கள், அல்லாஹ்வுடைய இபாதத்துக்கள், அல்லாஹ்வால் விதிக்கப்பட்ட இந்த ஃபர்துகளை செய்வதற்கு எது முட்டுக்கட்டையாக வந்தாலும் அவைகள் நாங்கள் விதி. ஷைத்தான் அல்லாஹ்வுடைய அருளை கிடைக்க போறதை கெடுக்கிறான், சொர்க்கத்துக்காக போகக்கூடியதை கெடுக்கிறான் என்ற நீயத்தோடு உதறி எறிய வேண்டும். பொதுவாக பாருங்க, அவ்வல் ஜமாத்தோட போறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வந்து, ஏதாவது ஒரு காரணம் வந்து, அதனால் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் என்று வரும் பொழுது நாங்கள் அதுக்கு முற்படுத்த வேண்டும். துனியாவுடைய காரியங்களை பிரித்து, அந்த உலகம் கடலின் அலையை போன்றும். இந்த ஒரு கடலுக்கு ஒருத்தர் குளிக்க போகிறாரு, அலைகள் நின்றதுக்கு பிறகு குளிப்போம் என்றிருந்தால் நிற்குமா? நிற்காது. ஒன்றும் பின் ஒன்றா வந்துட்டு இருக்கும். இதே போல தான் மனிதனுடைய வாழ்வில் உலக தேவைகள் ஒன்றும் பின் ஒன்றாக வந்துக்கிட்டே இருக்கும். புத்திசாலித்தனம் அத்தனைக்கு மத்தியில் கடலில் குளிக்க போகிறோம், குளிச்சுட்டு வரணும். அலை நின்றதுக்கு போகிற குளிப்போம் என்றால் குளிச்சிக்க மாட்டார். இதே போல தான் நம்ம துனியாவுடைய தேவையை முற்படுத்தினோம் என்றால் ஒன்று முடிய ஒன்று. இந்த இடத்துல நாங்கள் இவ்வளோ பேர் குடும்பி இருக்கிறோம். ஏதோ ஒரு தேவைக்கு வெளிநாட்டுக்கு வந்தோம், இன்னும் நம்மளுடைய தேவை முடியலை, ஒன்று பின் ஒன்றா வந்துட்டு தான் இருக்கும். அதனால் மார்க்க விஷயங்கள், அல்லாஹ்வுடைய ரிலாவை அடையக்கூடிய விஷயங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் எந்த ஒரு முட்டுக்கட்டை வந்தாலும் முன் வந்தாலும் அதனை உதறி எறிய வேண்டும். இது தப்லீக் ஜமாத் சகோதரத்தை பார்க்கலாம். அவங்க எப்படி சொல்லுவாங்கண்டா, இப்போ ஜமாத்தில் ஆக்களை கூப்பிட போவாங்க. போனோடனே அந்த சகோதரர் சொல்லுவார், எனக்கு இந்த மாதிரி விவசாயம் அறுவடை நடக்க போகுது, அதனால் இப்போ எல்லாம் 40 நாள் 50 நாள் வர முடியலைன்னு. இன்னொரு சகோதரர்கிட்ட போனால், என்னுடைய பிரசவத்துக்கு என் ஒய்ஃப் நெருங்கிட்டாங்க, அதனால் வர முடியலைன்னு. இன்னொருத்தர் போனால், நான் வெளிநாடு போகிறது ரெடி ஆகிட்டேன், இன்னும் 2 நாளில் போரிக்குது, அதனால் வர முடியலைன்னு. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்களாம், இத்தனைக்கு மத்தியில் நீங்கள் வெளிக்கிளம்பி போகிறதா உங்களுக்கு கைது. எவ்வளோ பெரிய தேவை, ஒரு பிரசவம், ஒரு விவசாயம், ஒரு பயணம், மாற்ற முடியாது. ஆனால் அவங்க எப்படி கூப்பிடுவாங்களாம், இத்தனைக்கு மத்தியில் நீங்கள் வெளிக்கிளம்பி போங்கண்டுவாங்களாம். அதே போல் அல்லாஹ்வுடைய கடமைகள் என்று வந்துட்டுன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய பொருத்தம் அடையக்கூடிய விஷயம் வந்துட்டுன்னு சொன்னால், நாங்கள் எதையுமே கணக்கெடுக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி இந்த ரமதான் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தரும். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, எதிர்வரக்கூடிய ரமதானை குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையிலே நாங்கள் அந்த நேரத்தை ஒரு பெருமதியாக பொக்கிஷமாக நினைத்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாங்கள் அடைய வேண்டும். அல்லாஹ் கொடுக்கின்ற கூலியை நாங்கள் அடைய வேண்டும். சம்பிரதாயமான முஸ்லீமாக நாங்கள் இருக்கக்கூடாது, ஆதத்தாக நம்ம இருக்கக்கூடாது, வெளிரங்கமாக காட்டக்கூடிய இருக்கக்கூடாது. அல்லாஹ் எந்த முஸ்லிம்னு சொல்லுகிறானோ, நீ முஸ்லீம் இல்லாமல் மரணிக்காதன்னு சொல்லுகிறானோ,
அந்த முஸ்லீமாக நாங்கள் வாழ்வதற்கு இந்த ரமதான் நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.